எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கிட்டையும் பேச போற ஒரு பெரும் தலைப்பு. இந்த தலைப்பு ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய விஷயத்தை சார்ந்தது. குறிப்பா நாம எதனால வீழ்த்தப்படுறோம், இந்த சமூகம் எந்த ஒரு விஷயத்தால தொடர்ச்சியாக வீழ்த்தப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு, யாரால வீழ்த்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு, இதற்கும் வன்னியர்களுக்கும் சம்பந்தம் கிடையாதா, நாம மாற்று சமூகங்களால மட்டுமே வீழ்த்தப்பட்டு இருக்குமா, இல்ல சொந்த சமூகத்தால வீழ்த்தப்பட்டு இருக்குமா அப்படின்ற விஷயத்தை தான் நாம இந்த காணொலியில பேச வந்திருக்கேன். ஏன்னா மனசுக்குள்ள இந்த ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. நாம யாரால வீழ்த்தப்படுறோம், எதனால வீழ்த்தப்படுறோம், ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கு, நாம அடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகத்தை கூட்டிட்டு போவதற்கான சூழல் ஏன் அமையாம இருக்கு, அதற்கான முயற்சிகள் எடுக்கிற தலைவர்களுடைய பின்னாடி இந்த சமூகம் ஏன் ஒன்னா போய் நிக்க மாட்டிருக்கு அப்படின்ற பெரும் கேள்விகளுடைய விஷயமாகத்தான் இந்த தலைப்பை நான் எடுத்து உங்ககிட்ட சில கேள்விகளையும் பதில்களையுமே பேச வந்திருக்கேன். குறிப்பா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே தெரியும், கடந்த 2 வருடங்களாக பாமகக்குள்ள நடந்திருக்கிற பனிப்போர், அதாவது மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்திருக்கிற இது சிவில் வார் பத்தி தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு சொந்தன்ற விஷயத்தோட கடந்த 2 வருடங்களாக இந்த பனிப்போர் நிகழ்ந்து, கடந்த 8 மாதங்களாக இந்த பனிப்போர் மிகப்பெரிய ஒரு போராக மாறி இரு தரப்பிலிருந்தும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. குறிப்பா தைலாபுரம் மணியாக இருக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சைடு இருந்து தான் பெரும்பகுதியான அம்புகளை ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நோக்கி ஏயப்பட்டு அவர் வீழ்த்தப்படணும் அப்படின்ற சிந்தனையோட இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு. இந்த சமூகம் இது போன்ற சூழல்களை பார்த்துட்டு இருந்தும் கூட நமக்கான புரிதல்கள் ஏன் ஏற்பட மாட்டிருக்கு, ஏன் ஏற்பட மாட்டிருக்கு அப்படின்ற கேள்விதான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு பாமகவை பிடிக்காது, எனக்கு நான் இந்த கட்சியில இருக்கேன் அந்த கட்சியில இருக்கேன், நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருந்துட்டு போங்க, அது அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், இன்னும் மற்றும் ஏனைய கட்சிகளா இருக்கலாம், பாமகவை விடுத்து நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருந்துட்டு போகலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா நாம அனைவருமே வன்னியர்களாகத்தான் வாழ்ந்திருக்கோம், வன்னியர்களாகத்தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். மாம மச்சனா உறவினரா பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் கலந்துகிட்டு தான் இருக்கிறோம், எந்த கட்சியாக இருந்தாலும். அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நாம எதனால வீழ்த்தப்படுறோம் அப்படின்ற சுய சிந்தனை கூட இந்த சமூகத்துக்கு பொதுவாக ஏற்படலை அப்படின்னா, நாம இந்த சமூகத்துடைய அடுத்த தலைமுறையை சுத்தமாக வீழ்த்திடுவோம் அப்படின்ற சிந்தனை எப்படி ஏற்படும் அப்படின்ற கேள்விதான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கடந்த 2 வருடமா நடந்திருக்கிற பனிப்போர் எல்லாருக்கும் தெரியும். அந்த பனிப்போர்ல பெரும்பகுதியான வன்னியர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு மருத்துவர் ஐயா அவர்களை பிடிக்காது, எனக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பிடிக்காது, அதனால பாமக வீழ்த்தப்பட்டாதான் இந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரும் சிந்தனை பலருக்கு ஒட்டிட்டு இருக்கு. நான் என்ன திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, சரி பாமக வீழ்த்தப்பட்டு இருக்கும், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழிக்கப்பட்டு இருக்கட்டும், இல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் அழிக்கப்பட்டு இருக்கும், இவங்க எல்லாம் இல்ல, இவங்க இல்லாம இந்த சமூகம் எந்த தலைமையை நோக்கி போகணும்? பெரும்பகுதியா இருக்கிற வன்னியர்கள் சொல்றது அப்படின்னா, அவன் தலைமையா ஆயிட்டுமே, அவன் பார்த்தீங்கன்னா தலைமை தோத்தை வளர்த்துக்கிட்டுமே, மாவட்டத்துக்கு ஒரு தலைமை வரட்டுமே, இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாநிலத்துக்கு தலைமை தான் இருக்கணுமா, மாவட்டத்துக்கு இருக்கட்டும், ஊருக்கு இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கட்டுமே, இருந்தா என்ன, இதனால அந்த சமூகம் தானே வளர்ச்சி பெறும் அப்படின்னு ஒரு சிந்தனையோட செயல்படுற பல வன்னியர்கள் இருக்கிறாங்க. நான் அதை குறை சொல்லலை. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளே நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, உங்களுடைய அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாரு, அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, உங்களுடைய மனைவி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பிள்ளைகள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஒன்னா நிக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு முடிவுகளோட பயணப்பட்டோம் அப்படின்னா இந்த குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்ற பெரும் கேள்விதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள எழுணும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அங்கங்க தலைமைகள் உருவாயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சமூகத்துடைய நலனை நோக்கி இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது, இருக்கவே இருக்காது. இது நான் முடிவு எடுத்திருக்குங்க, இதுதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு புறம் பேசுவாங்க, இன்னொரு புறம் இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. பெரும்பகுதியா வன்னியர்கள் வீழ்த்தப்படணும் அப்படின்னு எத்தனையோ சமூகங்கள் இருக்கப்படும் பொழுது அப்படியாப்பட்ட ஒரு சூழல்கள் பார்த்தீங்கன்னா நீங்க மாவட்டத்துக்கு தலைமை, இங்க தலைமை, அங்க தலைமை அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஈஸியா அந்த சமூகத்தை துண்டாட முடியும். ஏன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு முடிவு தான் இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அந்த முடிவு பார்த்தீங்கன்னா நிம்மதியை கொடுக்காது, அந்த சமூகத்துடைய முன்னேற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது. இட்ஸ் எ ரியாலிட்டி. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அந்த உண்மையோட தான் பார்த்தீங்கன்னா நான் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். புரியுதுங்களா? நாம எதனால வீழ்த்தப்படுறோம் அப்படின்னா நம்மளால மட்டுமே நம்ம வீழ்த்தப்படுறோம். நாம இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுனால தான் வீழ்த்தப்படுறோம். எதிரியா இருக்கிறவங்க கூட மாற்று சமூகமா இருந்தா அவனுக்கு கையை கொடுத்து அவனை தோலை தூக்கி விட்டுறோம். ஆனா சொந்த சமூகமா இருந்தா
வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறோம். அந்த வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடாது. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தப்பு பண்ணாங்கன்னா தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீழ்த்தப்படணும். அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அதில் நான் எந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறையுமே வன்னியர்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆனா பெரும்பகுதியா இந்த சமூகத்துக்கு இவர்களால் நல்லது ஏற்படுது, பெரும்பகுதியா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பல நல்லதுகளை வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து பெற்றுக்கொள்றாங்க அப்படின்ற எண்ணத்தோட வந்து பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே அவங்க இன்னும் வந்து இருக்கணும் அப்படின்ற சிந்தனை தான் ஒவ்வொரு வன்னியர்களுக்குமே இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா பாமகன்ற ஒரு விஷயம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நல்லதுகள் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்குள்ள நிகழாதுன்றத வன்னியர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி அதுதான். நீங்க அதிமுக இருக்கலாம், இல்ல திமுகவா இருக்கலாம், இல்ல எந்த கட்சியிலே இருக்கலாம். ஆனா பாமக வீழ்த்தப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த சமூகம் ஏதோ ஒரு மூலையில வீழ்த்தப்பட்டதாக தான் அர்த்தம். இது உண்மை, இது நிஜம். புரியுதா? இதுதான் ரியாலிட்டி. அடுத்த தலைமுறைக்கான வந்து பார்த்தீங்கன்னா பெரும் குரலாக வந்து நாம யார்கிட்ட போய் நிற்போம்? அதிமுக பேசிடுமா, திமுக பேசிடுமா, பிஜேபி பேசிடுமா, இல்ல மற்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருடைய நலனை பேசிடுமா? இப்ப வந்து இருக்கிற தாவேகா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பேசிடுவாரா? வன்னியருடைய 10.5% பேசிடுவாங்களா? வன்னியர்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும்னு சொல்லிடுவாங்களா? வன்னியர்கள் 21 உயிர்கள் வந்து செத்தாங்க அப்படின்னு வாயை திறந்தாவது பேசிடுவாங்களா? பேச மாட்டாங்க. தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துடைய நலனை பற்றி பேசுவாங்களா? கல்வியை பற்றி பேசுவாங்களா? அவங்களுடைய பொருளாதார சிக்கலை பத்தி பேசுவாங்களா? அவங்களுடைய கஷ்டங்களை பத்தி பேசுவாங்களா? அவங்களுடைய நஷ்டங்களை பத்தி பேசுவாங்களா? பேசுவாங்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சு அப்படின்னா பேச மாட்டாங்க. ஆனா பாமக பேசும். பாமக பேசுற விஷயத்தையே நம்ம அழிக்கணும் அப்படின்ற சிந்தனையோட ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம யாரால வீழ்த்தப்படுறோம் அப்படின்னா நம்மளாலதான் வீழ்த்தப்படுறோம். வன்னியர்களால தான் நாமளே வந்து வீழ்த்தப்பட்டு இருக்கோம். நமக்கு நாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா குழி பறிச்சுட்டு இருக்கோம். நமக்கு நாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்கோமா இல்லையா? இதுதான் நிச்சயம். பங்காளிகள் அழிந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஊர்ல இருக்கிற யாரோ வந்து பார்த்தீங்கன்னா வாழட்டும் அப்படின்ற சிந்தனை தான் இந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. மகாபாரத போர் நம்மளுடைய சொந்தக்காரங்களுடைய போர், நம்மளுடைய முன்னோர்களுடைய போர். அந்த போர் எப்படி நிகழ்ந்தது? பங்காளி பிரச்சனை தான். பங்காளி பிரச்சனையால யார் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்பட்டோம்? நமக்கு நாமே வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்பட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த குணம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு ஒட்டிக்கிட்டு இருந்துட்டே இருந்துச்சுன்னா அப்ப நாம எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகத்தை எடுத்துட்டு போகும்? சொல்லுங்க, எப்படி எடுத்துட்டு போகும்? நீ பாமக காரன் வீழ்த்தப்படணும், அன்புமணி வீழ்த்தப்படணும், ராமதாஸ் வீழ்த்தப்படணும், உண்மையாவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்படணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த சமூகத்தை பாதுகாப்பாங்க அப்படின்ற விஷயத்தோட நீங்க அணுகணும்ல. அதுக்கு பொதுவான ஒரு விஷயம், அங்கங்க ஒரு தலைமையை உருவாக்கிக்கிட்டோம், பொதுவான சொல்லக்கூடாது. இவர்களால் இந்த சமூகம் நல்லது வந்து அடையும் அப்படின்னு ஆணித்தரமாக வந்து காட்டிட்டு வந்து இவங்க வீழ்த்தப்படணும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்ப நான் கடந்த 8 மாதமா சொல்லிட்டு இருக்கிறேன், பாமக நடந்துட்டு இருக்கிற சம்பவத்துல ஏன் வந்து தைலாபுரம் இந்த சமூகத்துக்கு தேவை கிடையாது அப்படின்ற விஷயத்த நான் ஆணித்தரமா சொல்றேன். அன்புமணி ஏன் வந்து தேவை அப்படின்ற விஷயத்த நான் ஆணித்தரமா சொல்றேன். அப்படித்தான் அன்புமணி அவர்களையோ இல்ல மருத்துவர் ஐயா அவர்களோ வீழ்த்தப்படணும் அப்படின்னா அவங்க இல்லாம போகணும், அவங்க இருக்கவே கூடாது அப்படின்ற சிந்தனையோடு இருக்கிற வன்னியர்கள் யார் இந்த சமூகத்துக்கு வந்து நல்லது செய்வாங்கன்ற விஷயத்தை நீங்க ஆணித்தரமா சொல்லணும். சொல்லாமலே வந்து அவங்க வீழ்த்தப்படணும், அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னா அப்ப இந்த சமூகம் வந்து எங்க போய் நிக்கிறது? யார்கிட்ட போய் நிக்கிறது? சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. அப்ப யாரால நம்ம வீழ்த்தப்படுறோம்? வன்னியரால தானே வந்து வன்னியர் வீழ்த்தப்படுறோம். வன்னியர்களுக்கு அந்த ஒற்றுமை சிந்தனை வந்து எழாதா, வராதா? ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஸ்பிளிட் ஆகிறீங்க, ஸ்பிளிட் ஆகி வந்து சமூகத்துக்குள்ள சமூகத்தினுடைய காரங்களே வச்சு வந்து வீழ்த்தப்படுறோம். உண்மையா இல்லையா? எங்க வந்து சமூக உணர்வு நம்மளுக்கு எல்லாம் இருக்கு? வன்னியர் நம்ம சொல்லிக்கிறோம், வன்னியர் ஒற்றுமையை பத்தி பேசுறோம், மாத்தி மாத்தி வன்னியருக்குள்ளே வந்து அடிச்சிட்டு நிக்கிறோமே. இதனால வந்து ஒத்த பைசா வந்து வன்னியர் சமூகத்துக்கு பிரயோஜனமா? அடுத்த தலைமுறைக்கு வந்து பிரயோஜனமா? சொல்லுங்க பார்க்கலாம். சமூகத்துக்காக பேசுற கட்சி வீழ்த்தப்படணுங்க, பாமக வீழ்த்தப்படணும்னு சொல்றீங்க. வீழ்த்தப்பட்டுட்டு யார்கிட்ட பங்க போய் நிப்பீங்க? சுயநலமா யோசிக்காதீங்க. சுயநலன்ற விஷயமே விட்டுருங்க. வன்னியர்கள் பொதுநலமா யோசிங்க. எனக்கு வந்து அன்புமணியை பிடிக்காது, எனக்கு மருத்துவர் ஐயா அவரை பிடிக்காதுன்ற சிந்தனையோட வந்து யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சோம் அப்படின்னா சமூகம் வீழ்த்தப்பட்டுரும். புரியுதுங்களா இல்லைங்களா? சமூகத்துடைய நலனோட சேர்த்து வந்து அவங்களெல்லாம் பாருங்க. அதிமுக திமுக இருக்கிற வன்னியர்கள் கிட்ட நீங்க நேரடியா போயிட்டு உங்களுடைய குறைகளை சொல்ல முடியுமா? உங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியுமா? வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை பெருசா ஆயிடுச்சு, யார்கிட்ட போய் நிக்கிறோம்? நம்ம வீட்டு பெண்ணுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, பையனுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு வழக்கு ஆகி போச்சு, ஏதோ வந்து நம்ம வீட்டு பொண்ணு வந்து யாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க, அப்ப யார்கிட்ட போய் நிக்கிறோம்?
யார்கிட்ட போய் நிக்கிறோம்? யார் நமக்கு குரலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையா வந்து நிக்கிறாங்க? பாமக தானே, வன்னியர் சங்கம் தானே. அப்ப அவர்களே வீழ்த்தப்பட்டுட்டு நம்ம யார்கிட்டங்க போய் நிக்கணும்? எனக்கு இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக. அதோடைய வெளிப்பாடாகத்தான் வந்து இந்த விஷயத்தையும் நான் பேசுறேன், கேட்கிறேன் உங்ககிட்ட. நான் கேட்கிறேன், நான் மனசறிஞ்சு வந்து கேட்கிறேன். சொல்லுங்க, யாரை வீழ்த்திட்டு யார்கிட்ட போய் நிக்கணும்? இந்த சமூகம் எல்லாருமே தலைவர் ஆயிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து தலைமை பண்போட, தப்பு இல்லை, நான் தப்பே சொல்லல. வன்னியர்களுக்கு அந்த தலைமை பண்பு உண்டு. ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த தலைமை பண்பு மிகப்பெரியதாக இருக்கு. சத்திரியனா தான் பிறந்திருக்கோம், வன்னியகுல சத்திரியனாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே அந்த வீரமும் குணமும் அந்த வந்து அந்த தலைமை பண்பும் இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா வழிநடத்துற பண்புன்னு வந்து ஒண்ணு இருக்குல்ல, அது தலைவனுக்குத்தான் உண்டு, தலைவர்களுக்குத்தான் உண்டு. புரியுதுங்களா? அப்போ அவர்களை நோக்கித்தான் நம்ம பயணப்படணும். அந்த பயணம் வந்து சமூகத்துக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னா அந்த பயணத்தை நாம எல்லாம் தளபதிகளாக ஒரு சின்ன ராமபிரானுக்கு ஒரு அணிலாக எப்படி வந்து செயல்பட முடியுமோ அப்படியாப்பட்ட ஒரு அணிலாகவாவது வந்து சமூகத்துக்கு நம்ம எல்லாம் செயல்படணும். செயல்பட்டா மட்டும்தான் சமூகம் நல்லா இருக்கும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். எனக்கு அவங்கள பிடிக்கல, இவங்களை பிடிக்கல அப்படின்ற விஷயத்துக்காக சமூகத்துடைய விஷயங்களுக்குள்ள யோசிக்காதீங்க, ஓட்டு போடாதீங்க, அப்படி வந்து சிந்தனை செய்யாதீங்க. அப்படி யாராவது வந்து உங்ககிட்ட வந்து சிந்தனை செய்வதற்கான விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேள்வியை கேளுங்க. புரியுதுங்களா? எழுதி வச்சுக்கோங்க. எங்க இருந்தாலும் சொந்த சமூகத்துடைய ஆட்கள் இருந்தா மட்டும்தான், அதுக்கான அதிகாரம் வந்து அவங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் நமக்கான ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் நல்லதாவது நடக்கும். தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா மட்டும் போதாது. ஒற்றுமை அப்படின்ற உணர்வு வந்து நம்மளுக்கு இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கான வந்து பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இவர்கள் வீழ்த்தப்படணும், அவர்கள் வீழ்த்தப்படணும் அப்படின்னு சொல்ற வாய்கள் திமுக வீழ்த்தப்படணும், நமக்கு எதிரிகளா இருக்கிறவங்க வீழ்த்தப்படணும் அப்படின்னு வாயிலே வரமாட்டேங்குது. சொந்த சமூகத்தில் இருக்கிறவங்க வீழ்த்தப்படணும் அப்படின்னு கிளம்பிடுறோம். புரியுதுங்களா? நான் எப்ப மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு நல்லது வந்து இருக்கு அப்படின்னா அது விமலவர்மனுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தா கூட, இல்ல உங்களுக்கே அது பிடிக்காத விஷயமா இருந்தா கூட அதை நாம மனமுகுந்து ஏத்துக்கணும், அந்த ரியாலிட்டிக்குள்ள வரணும். சமூகத்துக்கு நல்லது அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணணும், ஏத்துக்கணும். அந்த குணம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் குணம் வன்னியர்களுக்கு, ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே அந்த குணம் இருக்கு. அந்த குணத்தை விட்டுதான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குமான்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் எழுது. புரியுதுங்களா? புரிதலோட செயல்படுங்க. நம்ம யாரால் வீழ்த்தப்படுறோம் அப்படின்னா நம்மால நாமளே வீழ்த்தப்படுறோம், நம்மாலதான் நாம வீழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? நம்ம தான் நம்மளை வீழ்த்தணும். சொந்த பங்காளிக்கு நாம தான் எதிரியா நிக்கிறோம், சொந்த குடும்பங்களுக்கு நாம தான் எதிரியா நிக்கிறோம், சொந்த சமூகத்துக்கு எதிரிகளாகவும் நாம தான் நிக்கிறோம். அது மாறணும் அப்படின்னா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க மாறணும் அப்படின்ற எண்ணத்தோட செயல்படாதீங்க. நாம மாறணும், நமக்குள்ளதான் அந்த குணம் வரணும். அண்ணன் தம்பி அடிச்சுட்டானா, பங்காளிக்குள்ள வந்து சண்டையா, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டையா, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையா, ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். விட்டு கொடுக்குற குணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கும். என் அண்ணன், என் தங்கச்சி, என் அக்கா, என் சொந்த பந்தம் அப்படின்ற விஷயம் நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எழணும். என் சமூகத்துக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற என் மனப்பக்குவம் நமக்குள்ள இருக்கணும். அந்த குணம் பெரும் தர்ம குணம். அந்த குணம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம போனதுனால தான் போறோம் வரவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை வீழ்த்தலாம். தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருந்தும் வந்து நாம வீழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு மிக முக்கிய காரணம் நாம விட்டு கொடுத்து போற அந்த குணமே கிடையாது. எல்லாம் சுயநல போக்கு, எல்லாருடைய சுயநல போக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம வெளிப்படுத்துறோம். அந்த சுயநலம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சுயநலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மை நாமே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 700 வருஷமா கையில தூக்கி வச்சுக்கிட்டு சுத்துறோம். இனிமேலாவது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயுதத்தை இறக்கி வச்சுட்டு பொதுநலமா யோசிங்க, சமூகத்துடைய நல்லதை பத்தி யோசிங்க, சமூகத்துடைய நல்ல விஷயங்களை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா யோசிங்க. அதுதான் இந்த சமூகத்துக்கான வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். சமூகத்துக்கான வெற்றின்றது உங்களுக்கும் எனக்குமான வெற்றி கிடையாது, அடுத்த தலைமுறைக்கான வெற்றி. அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? அதை நோக்கிய பயணத்துல தான் நாம எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் மீண்டும் மீண்டும் விமல்வர்மன் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? அதிகாரத்தை யார்கிட்டயோ கொடுத்துட்டு அதிகாரம் கொடுக்காத வந்து ஆட்கள் கிட்ட கேள்வி முன்வைக்க கூடாது. புரியுதுங்களா? அதிகாரத்தை நம்ம கிட்ட உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் கேள்வியை முன்வைக்கணும். அந்த தர்மமும் அந்த பக்குவமும்
அந்த விஷயமும் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சுய சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு அன்போட விமல்வர்மன் கேட்டுக்கிறேன். நம்மை நாமே வீழ்த்திக்க வேண்டாம். புரியுதுங்களா? ஏன்னா அது இந்த சமூகத்துடைய நலனை பிரதிபலிக்காது. புரிஞ்சுக்குங்க. புரிதல் இல்லைனாலும் உங்களுக்கு புரிதல் வரவரைக்கும் விமல்வர்மன் கண்டிப்பாக இது போன்ற காணொலிகளை இந்த சமூகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க 500 பேர் பாருங்க, 1000 பேர் பாருங்க, ஒரு 10 பேர் கூட பாருங்க, எனக்கு அதை பற்றின எந்த கவலையும் கிடையாது. ஆனா தொடர்ச்சியாக இந்த சமூகத்துக்கிட்ட இது போன்ற விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த சமூகத்துக்கு புரிதல் ஏற்படுத்த வேண்டிய கடமை விமல்வர்மனுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எந்த ஒரு சூழலையும் வந்து செஞ்சுட்டே இருக்குன்ற எண்ணம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. புரியுதுங்களா? மனசுக்கு அவ்வளவு வருத்தம் இருக்குங்க. புரியுதுங்களா? பொதுநலமாகத்தான் யோசிக்கணும், சமூகத்துடைய நல்லதுக்காகத்தான் யோசிக்கணும். நம்ம குடும்பத்துக்கான நல்லதை வந்து நம்ம யோசிக்கிறோம்ல, அதே போலதான் நம்ம குடும்பமாகத்தான் இந்த சமூகத்தையும் பார்க்கணும். புரியுதுங்களா? அந்த எண்ணத்தோட செயல்படுங்க, அந்த எண்ணத்தோட இருங்க. அந்த எண்ணத்தை அடுத்த தலைமுறைக்கும் நல்ல விஷயங்களை விதையுங்க. அதுதான் நம்மை நாமளே பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய விஷயம். புரிதலோடு செயல்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்தொரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்